ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஆட்டோ மற்றும் பேருந்து கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க. இதை குறித்து போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல ஆட்டோ கட்டணம் விரைவில் பார்த்தா மாற்றம் செய்ய போகிறாங்க. அதாவது மினி பஸ்கள் இயக்கம் குறித்த இறுதிக்கட்ட பணிகளில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளன. ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்வு குறித்து அதிகாரியுடன் தலைமை செயலர் ஆலோசனை நடத்தி வருகிறார். கட்டணம் விரைவில் மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆட்டோ கட்டணம் பார்த்தா விரைவில் உயர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை குறித்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பத்திரிகை செய்தியில் தமிழக போக்குவரத்து துறை ஒரு முக்கிய பொது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலை பேருந்துகளுக்கு கட்டண உயர்வு. அதாவது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கூட்டமைப்பு, சென்னை மற்றும் ஈரோடு பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆகியோர் கட்டண உயர்வு கோரி கொடுத்த வழக்கு எண்கள் இருக்குது பாருங்கள். அதாவது அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தா பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேருந்து கட்டணத்தை உயர்த்த சொல்லி அதன் அடிப்படையில் பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு பரிசீலனை சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதன்படி போக்குவரத்து ஆணையர் அவருடைய தலைமையில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. நீதிமன்ற உத்தரவில் அவ்வப்போது உள்ள டீசல் மற்றும் உதிரி பாகங்கள் ஆகியவற்றின் விலை உயர்வுக்கு ஏற்ப ஒவ்வொரு வருடமும் கட்டண உயர்வு வழங்கிட குறியீட்டு முறை வேண்டுமென வேண்டுகோள் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலை பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை இந்த மூலமாக தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு முதன்மை செயலாளர் போக்குவரத்து ஆணையர் கிண்டி சென்னை இந்த அட்ரஸுக்கு டைரக்டாகவோ அல்லது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கும் பார்த்தா உடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலை பேருந்துகளுக்கு இப்போதைக்கு கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க. அதுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்குறாங்க. ஸோ கட்டணத்தை உயர்த்தலாமா வேணாமா அப்படின்ற மாரி நீங்கள் இந்த மெயிலுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும், அல்லது டைரெக்டாக அந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதான் பார்த்தா பத்திரிகை செய்தியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேருந்து கட்டண உயர்வு பொதுமக்களிடம் கருத்து கேட்பு. தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் போக்குவரத்து துறை கடைசியாக 2018ஆம் ஆண்டு பேருந்து கட்டணம் கடைசியாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கட்டணத்தை உயர்த்தது குறித்து பொதுமக்களிடம் பார்த்தா கருத்து கேட்பாங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மெயில் ஐடிக்கு உங்களுக்கான கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். பட் உங்களுக்கு விரைவில் பேருந்துக்கான கட்டணமும் ஆட்டோ கட்டணம் உயர்த்த போகிறாங்க. அது குறித்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.